ஹாய், வெல்கம் டு வள்ளி விலாக். இந்த வீடியோ எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தேன். ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ 8:30க்கெலாம் கடை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நான் பார்லரில் இருக்கேன். இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க கரெக்டான டைமுக்கு வந்து. ஸோ வெளியில் போய் எதுனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் போல் தோணுச்சு. சரி கிளம்பலாம். அப்புறம் 8:30க்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நானும் அவங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பூண்டு பஜார்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் பேர்லாம் எனக்கு சரியாக தெரியாது. அதுவே எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டு தான் நானே சொன்னேன் உங்ககிட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை நேமும் தெரியாது. ஸோ நான் காமிக்கிற வீடியோவில் பாருங்கள். பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ப்ரௌனி வித் 3 சாக்லேட் அப்படி போட்டு கொடுப்பாங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் அது. அங்கே அது மட்டும் இல்லை, நிறையா சாம்பிள் வச்சுருப்பாங்க என்னென்ன இருக்குது அங்கே அப்படின்ட்டு. நான் அதையும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பேர் ப்ரௌனி 3 சாக்லேட் லேயர் அப்படின்னு கேட்டால் இது கொடுப்பாங்க. இது நல்லாயிருக்கும் ரொம்பவே. இது பார்த்தீங்கன்னா இதுவே மேக்ஸிமம் 3 பேர் சாப்பிட்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வாய் மேலே சாப்பிடவே முடியாது, திகட்டிடும் இதுவே. அதனால் நானும் பாப்பா இது 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும். இங்கேயும் சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், இல்லை வீட்டுக்கும் தனியாக நம்ம வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க. அவங்க தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க. அதுவே அவங்களால சாப்பிட முடியாமல் திக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சாம்பிள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ட்ரை பண்ணதில்லை. இது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரௌனி 3 லேயர் சாக்லேட்டு. இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதான் ப்ளூபெரி. அந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, அது ப்ளூபெரி ஐஸ்கிரீம் கேக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃபஸ்ட்டில் இல்லை, அதுதான் ரோஸ் மில்க் கேக். அது ரோஸ் மில்க் ஊற்றி கொடுப்பாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போ என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க குழந்தை வந்திருந்தாங்க. ஜாலியாக அந்த டேவை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அவங்க எப்பயாச்சும் தான் வருவாங்க. ஸோ அதனால் அந்த டே ஜாலியாக போச்சு. ஓகே, பாய்.